சொல்லும் பொழுது அந்த பாட்டுல இருந்து நம்ம கரெக்டா பார்த்துட்டு இருக்கும்போது முடிஞ்சிருச்சு மீட்டிங். ஸோ இங்க எஸ், கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ் வந்து ஆக்சுவலி இந்த சாப்டர்ல கிடையாது. அப்போ கொஞ்சம் அகலக்கால் வச்ச மாதிரி இருக்கு, ரெண்டு சாப்டரை சேர்த்த மாதிரி இருக்கு. அப்ப என்னென்ன கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் பாருங்க. எனக்கு வந்து கோல்ப் சிந்தசிஸ் தெரியுது. கோல்ப் சிந்தசிஸ் வந்து நம்ம சாலிசிலிக் ஆசிட், பீக் வந்து நம்ம ஃபோர்னு பார்க்குறோம். பீக் ஃபோர் இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. சிச்சுவேஷன் ஐ மீன் ஒரு டைட்டா ஆகும்போது அவனே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருவான். ஸோ என்னைக்குமே எல்லா கொஸ்டினுமே டஃபா இருக்க போறது இல்லை. சரியா? லைக் மீல் மாதிரி தான், ஒரு நல்ல மீல்ஸ் மாதிரி தான். வெள்ளை சாதம் சப்புன்னு தான் இருக்கும், சாம்பார் ஓகேவா தான் இருக்கும், புளிக்குழம்பு சுருக்குண்டு, ஊறுகாய் அதை விட இருக்கும். ஒவ்வொன்றும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று டஃபா இருக்கும், ஒன்று இதா இருக்கும். நீங்க வந்து படிச்சுட்டு போயிடு, நல்லா படிச்சினாலே போதும். இங்க பாருங்க, நம்ம இந்த டி அது பேர் என்ன சொல்லுவோம், டீகார்பாக்சிலேஷன், அந்த இது சொன்ன இல்லையா, பிஒய் அந்த ரேஷியோலாம் வரும்டா அப்படின்ட்டு, அந்த ரேஷியோ அவனே கொடுத்துருக்கான் பாத்தீங்களா அழகா. ஸோ ஃபர்ஸ்ட் அசிஎன் போடுறோம். அசிஎன் வந்து நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும் இல்லையா, மைனஸ் பிளஸ் கீழே போய் சைனடு ஆட் ஆகும், மேலே போயிட்டு இவன் வந்து H பிளஸ் ஆட் ஆகும், ஒரு ஆல்கஹால் பொண்ணாது முன்னாடி பார்த்தது தான். ஹைட்ராலிசிஸ் பண்றேன், ஹைட்ராலிசிஸ் பண்ண கண்டிப்பாக சைனைடு என்னவா மாறலாம் அப்படின்னா, சைனைடு என்னவா மாறுவான் எழுதி, ஆ ஆசிடா மாறுவான். இப்ப இவன் ஓகச், இவன் என்ன மாறுவான், ஓகச் இருக்கானா, ஓகச் என்ன மாறலாம், டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாரு. முடியலையா, ஓகச் ஓகச்சாவே இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது டீகார்பாக்சிலேஷன். இப்ப டீகார்பாக்சிலேஷன் இவன் போயிடுவான், வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டா மிச்சம் என்ன இருக்கு, அதான் ப்ராடக்ட். ஆசிட் இருக்கக்கூடாது, டெஃபினட் ஆசிட் should not be there. So here we have a acid, here also we have a acid. So we got a two acids. நல்லா பார்த்துக்கோ ஒரு தடவை. ஆமா, டீகார்பாக்சிலேஷன் தான். அப்ப கண்டிப்பா பியும் கிடையாது, டியும் கிடையாது. மேல இருக்கிறதுல இந்த சைனைடு தான் ஆசிடா மாறுது. அப்போ ஏவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வில் பி சி தான். நம்ம ஒரு கொஸ்டின்ல ஆல்கஹால் வெளியே போயிட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனான்டா, ஆனா இங்க ஏன் போக முடியாதுன்னு வேணா சொல்றேன் இருங்க, கீழே சொல்யூஷனே கொடுத்துருப்பான், அதை வேணா பாத்துக்கோ. அங்க வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனா, இங்க ஏன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக இடம் இருக்காது. there is no space for a double bond formation. ஸோ அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா ஆல்கஹால் அப்படியே தான் இருக்கும். ஸோ இவன் வந்து ஆசிட் மட்டும் வெளியே போயிடுவான். வெளியே போனதுனால இவகோட பென்சைல் ஆல்கஹால், பென்சைல் ஆல்கஹால் சமல. ஸோ நெக்ஸ்ட் இது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வழக்கத்தை விட. டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம், அதுவும் மெதுவா தான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட். Which of the following reaction not an example for nucleophilic addition elimination reaction? இந்த மாதிரி கேள்வி கேட்போம், நம்ம படிச்சு வச்சிருப்போம் வேற லெவல்ல. அவன் கடைசியா வந்து என்ன பண்ணுவான் இங்க. ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் தெரியல உங்களுக்கு, பி. Yes, sir. ஓகே, அடுத்த கொஸ்டின் போய். ஓகே, எதுவுமே தெரியலையா? Yes, sir. Yes, sir. என்னங்கடா இது. ஆ, இங்க ஒன்று இருக்கு. இப்போ இதை ட்ரை பண்ணலாம். ஓசனாலிசிஸ் வச்சு கேள்வி கேட்டிருக்கான். ஓசனாலிசிஸ் சிம்பிளா முடிச்சோம், ஆனா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். The compound X on reaction with O3 followed by Zn H2O. ஓகே, reductive ஓசனாலிசிஸ் ஆல்ரெடி எடுக்கிட்டு வந்தா கிடைக்கும். கிவ் ஃபார்மால்டிஹைடு அண்ட் மெத்தில் ப்ரொப்பனல். ஒரு ஃபார்மால்டிஹைடு, ஒரு ஆல், ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு கார்பன் இருக்க மாலிகுல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பனல். ஓகே, மெத்தில் வேற இருக்கு. ப்ராடக்ட் காம்பவுண்ட் எக்ஸ் என்னன்னு கேள்வி கேட்கறான். சிம்பிளான விஷயம், முதல்ல ப்ராடக்ட்டை வரைங்க. ப்ராடக்ட் அதுதான் ஐயூ பேக்க படிங்கடா அப்படின்னு சொல்றது. ப்ராடக்ட்டை ப்ரொப்பனல் இருங்க. ப்ரொப்பனல் எப்படி இருப்பான், மூணு கார்பன் இருக்கும். ஓகே, இந்த மூணாவது கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட் ஓ ஹச். ஓகே, ப்ரொப்பனல். ரெண்டாவது 1 2, ரெண்டாவது கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கான். நெட்வொர்க் இஷ்யூடா, இந்த ஒரு செகண்ட். Unexpected. Got it. Yes. Swing.
I'm back, I'm back. Okay, thanks for your patience. ஸோ இந்த காம்பவுண்ட் எக்ஸான் ரியாக்ஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? முதல்ல என்ன சொன்னேன், எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை வரைஞ்சிக்கோங்க. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான விஷயம். இல்லை அது வரையெல்லாம் வேணாம் சார் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். பார்த்த உடனே கூட ஆன்சரை கெஸ் பண்ணலாம். என்ன இருக்கு? ப்ரொப்பனல் ப்ரொப்பனல் 3 கார்பன், டபுள் பாண்ட் ஓ ஹச், 2 மித்தைல், 2 மித்தைல். ஃபார்மால்டிஹைடு, ஃபார்மால்டிஹைடு சி டபுள் பாண்ட், அங்கே ஒரு ஹச், இங்க ஒரு ஹச், டபுள் பாண்ட் ஓ, அவ்வளவுதான். இதை கம்பைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நடுவுல இந்த இடத்த கம்பைன் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். இங்க வர இந்த இடத்த கம்பைன் பண்ணும், அவ்வளவுதான். இந்த ரெண்டு இடத்தையும் நல்லா கவனி. இந்த இடத்துல ஸ்பாட் இருக்குல்ல, இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த ரெண்டு கார்பனையும் ஒன்னா சேர்க்க நடுவில் இருக்க ஆக்சிஜனை தூக்கி போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. யூ காட் அ ப்ராடக்ட். இங்க பாருங்க. ம், என்ன கிடைச்சிருக்கும்? அதே மாதிரி வரைகிறேன். இங்க சிஎஸ்3 இருக்கான், இவன் கூட இன்னொரு கார்பன் ஆட் ஆயிரும், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா இந்த ரெண்டு கார்பன் நடுவுல டபுள் பாண்ட் போடணும், அதான் விஷயமே. ஓகே, சோ இவன் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டா இருப்பான். ஒரே நிமிஷம். ஸோ ப்ராடக்ட், எஸ், நம்ம கிளிக் பண்ணவே இல்லையோ? ஆமா 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 ஆமா, கிளிக் பண்ணல. ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டையும் சேர்த்துட்டோம் இல்லையா? சேர்த்தோடனே பாருங்க, இவன் ரெண்டு பேரும் சேர்த்தா இது கிடைச்சிருச்சு. ஸோ 1 2 3, 3 மித்தைல் பியூட் 1 ஈன் வந்தா ரியாக்ஷன். ஓகே, அடுத்து போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இடையில இருந்து அந்த ஒரு 7 ரியாக்ஷன் 8 ரியாக்ஷன் இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு. சைனோஹைட்ரின் அப்படின்னு ஒரு கேள்வி. சைனோஹைட்ரின் தேவை பண்ணோம்னா அசியன் தான் நமக்கு தேவை. அசியன் அட்டாக் பண்ணி தான் சைனோஹைட்ரின். ஸோ ஏக்கு வந்து நமக்கு 4, ஏ வந்து 4. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன். ஏன்னா அது பெருசா ஃபெமிலியர் இல்லாத ஒரு இடம், நல்ல ஈஸியா இருக்கு கொஸ்டின். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கிரினாட் ரீஜன் இருக்கு, CO2 ட்ரை ஈத்தர் போடுறான், ஒய் கிடைக்குது, H3O பிளஸ். ஓகே, ஸோ சிம்பிளான விஷயம்தான். ஆனா கேள்வி ஒய், வாட் அபவுட் வாட் இஸ் த ஒய் இன் த எபோ ரியாக்ஷன்? ஈஸியா முடிச்சிடலாம்ல? எது கிடையாது? இவன் அட்டாக் பண்ணுவான், ஆர் பை அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண உடனே ஆர் அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ, ஓ மைனஸ், கூட வந்து எம்ஜி எக்ஸ் இருப்பான். ஓகே, பிளஸ் இதான் இருக்கணும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஆனா இன்டர்மீடியட் திரும்பலாம் யோசிக்கவே மாட்டோம்டா, இந்த மாதிரிலாம் கேட்பான் நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம்டா. ஆனா அப்பெல்லாம் கேள்வி கேட்பான்டா. இதுதான் கொஸ்டினுடைய பல்ஸ். பாத்தியா, நம்ம படிக்கும்போது ஒரு அழகா ரோஸ்மன் ரிடக்ஷன், இது ரியேஜன் ரியாக்டன் சொல்லிடுறோமா? ஆனா கொஸ்டினோட பல்ஸ் இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நீங்க படிச்சாகணும். இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல பறக்க விட்டுருப்போம் பாருங்க. The boiling point of aldehyde and ketone are higher than hydrocarbons, correct? Comparable molecular masses because of weak molecular association in the aldehyde and ketone due to the dipole-dipole interaction கொடுத்திருக்கான். கீழே வந்து the boiling point of aldehyde and ketone are lower than that of alcohol of similar molecular mass due to the absence of hydrogen bond. கரெக்ட் தானே? ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? எனக்கு ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. எஸ் ஷர்மி, வெரி குட் ஷர்மி. செக் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஒன்ல டவுட். ஃபர்ஸ்ட் ஒன், சார் அவங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களே வீக் மாலிகுலர் அசோசியேஷன் அப்படின்னா? இந்த மாலிகுல் நடுவில் பெரிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பெருசா இல்ல, அதான் வீக் ஆனா மாலிகுல். ஹையரா இருக்குன்னு இருக்கு. ஏப்பா? சார் அவங்க செல்றது வந்து ஆல்டைட்ஸ் அண்ட் கீட்டோன் ஹையர் தென் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஆனா கொடுத்த ரீசன் வந்து ஏன் கம்மியா இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்னு. அதாவது the boiling point of aldehyde ketone are higher than hydrocarbons of comparable molecular mass because of weak molecular association in ராங் தானே ஆன்சர்? ketone due to dipole-dipole interaction. இந்த dipole-dipole interaction இருக்கிறதுனால ஒரு வீக் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த வீக் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஹைட்ரோ கார்பனோட அதிகமா இருக்கு. ஆனா இந்த வீக் ஃபோர்ஸே கிடையாது எங்க அப்படின்னா நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன்ஸ் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் போயிடாது, அப்படி சொல்ல வர அவன். இந்த ஃபோர்ஸ் அசோசியேஷன் இந்த டைபோல் டைபோல வீக் தான், அது இருக்கு இவங்கிட்ட அப்படின்னு சொல்றான்.
ஓகே ஹைட்ரோ சார். கார்பன் இல்ல. இப்ப செக் பண்ணுவோம் பாரு. எஸ். நெக்ஸ்ட். ப்ராடக்ட் ஃபார்ம்டு இந்த ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன். இது எக்ஸாம்பிள் சம்டா, புக்ல இருக்க எக்ஸாம்பிள் சம் அப்படியே கேட்டிருக்கான். ஆனா பழசு. இது வந்து எஸ்டர் சோடியம் போரேட். இப்ப ரீசெண்டா 2025 2024 ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சோடியம் போரேட் வந்து எஸ்டர் வந்து டச் பண்ண மாட்டான். அப்ப இவன் டச் ஆக மாட்டான். இவன் மட்டும் இவன் கீட்டோன் பிகம் செகண்டரி ஆல்கஹால். அவ்வளவுதான். இதுதான் ப்ராடக்டா இருக்கு பாருங்க. பிகம் செகண்டரி ஆல்கஹால். இது தப்பு. தப்பு. எஸ். திஸ் ஒன் வில் பி த ஆன்சர். டி வில் பி த ஆன்சர். எஸ். அடுத்து. ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஆஹா, பாத்தியா இல்லையா, எல்லாம் கேள்வியா வந்திருக்கு. The intermediate compound எக்ஸ் இந்த ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன். எக்ஸ் என்ன? இந்த ரியாக்ஷன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எட்டாட் ரியாக்ஷன். ஓ இங்க எஸ், இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆகும் இன்டர்மீடியட்டா. ப்ராடக்ட்டை கொடுத்துட்டான். இன்டர்மீடியட் கேள்வி கேட்கறாரு. நான் அன்னைக்கு சொன்னது என்னன்னா, எது வரும்? ஓகே, கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, மெயின்ஸ்ல டசனா கொஸ்டின் இருக்கும். கான்செப்ட்லாம் அள்ளி தெளிச்சிருப்பான் மெயின்ஸ்ல. நீட் ஏதோ கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்க சார். கொஞ்சம் ஓரளவுக்கு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நீட் பாக்குறீங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன் வராது? ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துருந்தானா ஜாலி தான். அங்க பாருங்க, இங்க வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைட் யூஸ் பண்ணா வரும். இவன் தான் குரோமியம் இருக்கான். அப்ப இவன் செலக்ட் பண்ணிக்கலாம். இவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் சிம்பிளா கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த இன்டர்மீடியட் கொஞ்சம் கஷ்டம். அதுல ஒரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன்லாம் விடாம ஈஸியா கொடுத்துட்டான். எஸ். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட். ஓகே. லிஸ்ட் கொடுத்துருக்கான். மளிகை ஜாமா லிஸ்ட். ஸோ சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு நல்லா தெரிஞ்சது கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து நமக்கு 2. ஏக்கு 2னா இங்க மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு தான் முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சு சப்குச் ஜோயா. பி என்னன்னு பார்த்துருவோமா? பி வந்து ஹாலஃபார்ம் ரியாக்ஷன். இங்க இருக்கான். பிக்கு வந்து 3. அடுத்து ஆல்கஹால் ஆசிட் எஸ்டரிஃபிகேஷன். சிக்கு வந்து 4. அடுத்து வந்து டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஸோ ஆன்சர் ஏக்கு அதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஏக்கு வந்து என்ன கேட்டர்மேன் கோச் ஏக்கு 2. இதெல்லாம் அந்த காலம்டா. இப்பெல்லாம் அந்த மாதிரி பாவம் பார்க்கலாம் மாட்டான். அடிச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிடுவான். மேல ஒரு ரியாக்ஷன் இருக்கு பாத்துக்கோ. ஆ, இதை நீங்க ஆன்சர் போடுங்க. இது நல்லா இருக்கு பார்க்க அந்த ரியாக்ஷன். ஒரு ஆசிட் மாதிரி கொடுத்துருக்கான். அது என்னையோ வச்சு பிளஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஹீட் கொடுத்துருக்கான். ஒரு ரியாக்ஷன் ப்ராடக்ட் கொடுத்துருக்கான். ஓகே, இது ஆன்சரா இருக்கலாம். 21ல கேட்டிருக்கான். கமான் கமான் பாக்ஸ், நிறைஞ்சு வழியட்டும். கமான். டிரைவர். யா. ஆர்கே, சீரியஸ்லி யூ டோன்ட் நோ திஸ். ஆக்சுவலி யூ டோன்ட் நோ திஸ் ரியாக்ஷனா? ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன் படிச்சேன். டீகார்பாக்சிலேஷன் அந்த ரியேஜன். இன்னொன்று வெரி குட்மா. ரியேஜன் என்னன்னா CaO. 3:1 ரேஷியோ கூட பார்த்தோம்ல. இவன் தான் அங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டான். என்ன ஃபார்ம்ல சோடியம் கார்பனேட்டா வெளியே போயிட்டான். மிச்சம் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் மட்டும் தான் அங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை திரும்ப திரும்ப படிச்சிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணிடலாம்டா. சிம்பிள்டா. நீங்க கொஞ்சம் பேக் அடிச்சீங்கன்னா கஷ்டம்டா. வாட் இஸ் IUPAC நேம் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் கெமிக்கல்? ஓகே. ஸோ அசிட்டோன் இருக்கான். இங்க வந்து ஒரு எத்தில் குரூப்பை அட்டாக் பண்ண போறான். செம்ம. இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பட் பரவாயில்ல, நம்ம இப்ப ட்ரை பண்ணுவோம். நானே ட்ரை பண்றேன். அட்டாக் பண்ண இட் பிகம் ஆல்கஹால். ஸோ CH3 சி சிங்கிள் பாண்ட் OH. இந்த பக்கம் ஒரு CH3, இந்த பக்கம் CH2 CH3. இப்ப லாங்கஸ்ட் செயின் தேவை 1 2 3 4. அப்ப செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் இருக்கு. 2 மித்தாயில் இங்க இருக்கான், இங்க இருக்கான். அடுத்து ரெண்டுல என்ன வித்தியாசம்? பேரண்ட் லிங்க் 1 2 3 4. பியூட்டி இவன் தான் ஆன்சர்.
ரொம்ப சீக்கிரமே ஆன்சர் பண்ணலாம். அந்த ட்ரிக்குலாம் நான் இன்னும் உங்களை கொண்டு போகல. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஆன்சரை கான்செப்டை கண்டுபிடிக்க தெரியுதா, ஆன்சரை குத்து மதிப்பா கொண்டு வர முடியுதா, அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம என்ன என்ன அந்த இதுக்கு நம்ம போல, ப்ரோ லெவலுக்கு நம்ம போகல. பார்த்தோன்னே எப்படி வேகமா ஆன்சர் பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு போல. ஓகே, ரியாக்ஷன் பிட்வீன் அசிட்டோன் அண்ட் மெத்தில் மெக்னீசியம் குளோரைடு ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ். சிம்பிளான விஷயம். இப்போ பார்த்தோம்ல அதே தான். டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். ஏன்னா அசிட்டோன் டக்குன்னு உங்க மைண்டுக்குள்ள ஐடியா வரணும், டபுள் பாண்ட் ஓ. மெத்தில் மெக்னீஷியம் அப்போ சிஎஸ் த்ரீ மட்டும் தான் நான் கார்னர் பண்ணுவேன். அப்போ இதுல போயிட்டு ஒரு சிஎஸ் த்ரீ ஆட் ஆயிட்டா மேல ஒரு OH. அவ்வளவுதான். இவன் தான் டெர்ஷரி பியூட்டல் ஆல்கஹால். சாரி, 1 2 3 4. எஸ், டெர்ஷரி பியூட்டல் ஆல்கஹால். ஸோ ஆன்சர் வில் பி பி. பி வில் பி பி. ஓகே, ஆல்மோஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். என்ன வந்திருக்கு? ரியாக்ஷன் பிட்வீன் பென்சால்டிஹைடு அசிட்டோஃபினோன் இன் த பிரசன்ஸ் ஆஃப். இது என்ன ரியாக்ஷன் பேர் தெரியுமா? பென்சால்டிஹைடு அசிட்டோஃபினோன். ரியாக்ஷன் பேரை மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரியாக்ஷன் பேர். கமான் 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 கமான். பென்சால்டிஹைடு அசிட்டோஃபினோன். சீக்கிரம் யாராவது ஒருத்தர். சார் கேனிசரோ. கேனிசரோல இங்க நிறைய ஆப்ஷன். கேனிசரோ ஓகே, எந்த ஆப்ஷன்? வேற யார் சொல்றா? பி சார். ஓகே, பி ஆப்ஷன். வேற வேற நம்ம ஆல்டாலா? எந்த ஆப்ஷன்? ஆல்டால எந்த ஆப்ஷன்? டி ஆப்ஷன் சார். சி ஆப்ஷன். அந்த குழந்தை அழகா யோசிச்சிருக்கு. ஒரு குழந்தை வந்து இதை துவம்சம் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, இது பென்சால்டிஹைட படிச்ச உடனே கிளுகிளுன்னு சந்தோஷமாயிடக்கூடாது. இன்னொன்னு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அசிட்டோபினோன் கொடுத்துருக்கான். அசிட்டோபினான் கொடுத்துருக்கானா யோசிக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கு? CH3 இருக்கு. CH3னா ஆல்பா பொசிஷன், ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஒன்னு இருந்தாலே போதுமே. இப்ப ரெண்டு மாலிகுலும் சேமா இருக்கா? நோ, டிஃப்ரெண்டா இருக்கான். டிஃப்ரெண்டா இருக்கனால இது ஆல்டால் தான், பிகாஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். ஆனா ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கனால கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, யோசிக்கிறேன்னா கொஞ்சம் யோசிங்க. மேலால ஆன்சர் இல்ல, ஆன்சர் பண்ண கூடாது தப்புன்னு சொல்லு. நீங்களே ஆன்சர் பண்ணீங்களே, கங்க்ராச்சுலேஷன். பட் ட்ரை பண்ணுங்க, சரியா? மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர். நாளைக்கு வந்து கொஞ்சம் மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்து நம்ம அமீன் ஆரம்பிச்சிடலாம். அமீன்ஸ் அடுத்த 3 நாள்ல முடிச்சுட்டு பயோமாலிகுல்ஸ் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்கு நான் டெஸ்ட் அனுப்பணும்ல, சொல்யூஷன்ஸ் டெஸ்ட் அனுப்பணும். எதுக்கு டெஸ்ட் அனுப்பட்டும்? ஆல்டிகேட்டா சொல்யூஷன்ஸ் எதுக்கு அனுப்பட்டும்? சொல்யூஷன்ஸ். ஓகே, ஆல்டிஹைட். நாளைக்கு நாளைக்கு 2 செட் நான் அனுப்பி விடுறேன். யூ ஹாவ் அ சண்டே ரைட்? ஸோ சொல்யூஷன் நான் ஒன்று அனுப்பி விட்றேன்டா. சொல்யூஷன் ஆல்டிகேடு, அதுக்கு பேர் என்ன, கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேவா? நீங்க ஆன்சர் எனக்கு அனுப்பிட்டா ஐ வில் சென்ட் யூ ஆன்சர். ஐ மீன் கீ அனுப்பி விட்ருவேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பை பை. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ.